தூய்மையான ஆரோக்கியமான இந்தியாவை உருவாக்க அனைவரும் உறுதியேற்க வேண்டும். துப்புரவு பணியாளர் மாநாட்டில் குடியரசுத் தலைவர் திரௌபதி முர்மு பேச்சு. ஜம்மு காஷ்மீருக்கு மீண்டும் மாநில அந்தஸ்து வழங்கப்படும் என்ற வாக்குறுதியை பாஜக நிச்சயம் நிறைவேற்றும். பிரதமர் மோடி திட்டவட்டம். ஒரே நாடு ஒரே தேர்தல் என்ற நடைமுறைக்கு சாத்தியமில்லாத ஒன்றை செயல்படுத்த முயற்சி. இந்தியாவின் ஜனநாயகத்தை ஒரு கட்சியின் பேராசைக்கு ஏற்ப வளைக்க முடியாது என்று முதலமைச்சர் ஸ்டாலின் கருத்து. மீண்டும் அதிமுக ஆட்சிக்கு வந்தால் வீட்டுக்கு வீடு காய்கறி தோட்டம் திட்டம் அமல்படுத்தப்படும். முன்னாள் முதலமைச்சர் எடப்பாடி பழனிசாமி அறிவிப்பு. அடுத்த முதலமைச்சர் என சொல்லிக் கொண்டே இருந்தால் மக்கள் ஏற்றுக்கொள்ள மாட்டார்கள். திருமாவளவன் ஏன் முதல்வராக வரக்கூடாது என வாக்காளர்கள் சொல்லட்டும் என விசிக தலைவர் பேச்சு. நான் தான் ரவுடின்னு வடிவேல் சொல்ற மாதிரி நான் தான் அடுத்த முதல்வர் நம்ம சொன்னா மக்கள் ஏற்றுக்கொள்ள மாட்டார்கள். நம்முடைய களமும் நம்முடைய செயலும் தான் நம்மை அந்த இடத்திற்கு கொண்டு போய் நிறுத்தும். சீட்டுக்காக திமுக அதிமுகவிடம் கெஞ்சி நிற்கும் இயக்கமல்ல விடுதலை சிறுத்தைகள் கட்சி. அதிமுகவிற்கு அழைப்பு கொடுத்ததில் எந்த தவறும் இல்லை என்றும் திருமாவளவன் காட்டம். 4 பேர் எம்எல்ஏ ஆவதற்காக எம்பி ஆவதற்காக இவர்கள் திமுகவிடமும் அதிமுகவிடமும் கெஞ்சி கிடக்கிறார்கள் என்று குறைத்து மதிப்பிடுகிறார்கள். உங்களால் மதிப்பீடு செய்ய முடியாத அளவுக்கு மதிப்பு வாய்ந்த இயக்கம் விடுதலை சிறுத்தைகள் கட்சி. தமிழகத்தில் என்றைக்காவது காமராஜர் ஆட்சியை நிறைவேற்றுவதே ஒரே நோக்கம். தமிழ்நாடு காங்கிரஸ் கமிட்டி செயற்குழு கூட்டத்தில் 10 தீர்மானங்கள் நிறைவேற்றம். சத்துணவு முட்டையை விற்பனை செய்த தனியார் உணவகத்திற்கு சீல். உணவக உரிமையாளர் சத்துணவு அமைப்பாளரை அதிரடியாக கைது செய்து நடவடிக்கை. புதுச்சேரியில் நலத்திட்ட உதவி வழங்குவதாக கூறி ஆதார் ரேஷன் அட்டை பெற்று சென்ற நிலையில் பாஜகவில் இணைந்துள்ளதாக SMS. பொதுமக்கள் பரபரப்பு குற்றச்சாட்டு. மத்திய அரசுக்கு 92,000 கோடி ரூபாய் வழங்குமாறு கூறிய தீர்ப்பை சீராய்வு செய்ய கோரி தொலைத்தொடர்பு நிறுவனங்கள் மனு. அனைத்து மனுக்களையும் தள்ளுபடி செய்து உச்சநீதிமன்றம் உத்தரவு. ராஜஸ்தானில் ஆழ்துளை கிணற்றில் விழுந்த சிறுமி உயிருடன் மீட்பு. சுமார் 18 மணி நேர போராட்டத்திற்கு பிறகு மீட்பு. மருத்துவமனையில் அனுமதி. கூவமாற்றில் கொட்டப்பட்ட கட்டடக் கழிவுகளை வரும் 30ஆம் தேதிக்குள் அகற்ற வேண்டும். தேசிய நெடுஞ்சாலைகள் ஆணையத்திற்கு தென்மண்டல பசுமை தீர்ப்பாயம் உத்தரவு. 160 ஏக்கர் நிலத்தின் குத்தகையை ரத்து செய்ததற்கு எதிராக ரேஸ் கிளப் நிர்வாகம் வழக்கு. தமிழக அரசின் உத்தரவுக்கு எதிராக ரேஸ் கிளப் சார்பாக உயர்நீதிமன்றத்தில் தொடரப்பட்டது. சென்னையில் கொலை செய்யப்பட்டு சூட்கேஸில் அடைத்து வைக்கப்பட்ட பெண் உடல். சிவகங்கையை சேர்ந்த ஒருவரை கைது செய்து போலீசார் விசாரணை. தமிழகத்தில் இடி மின்னலுடன் கூடிய லேசானது முதல் மிதமான மழைக்கு வாய்ப்பு. அதிகபட்ச வெப்பநிலை 2 முதல் 4 டிகிரி செல்சியஸ் இயல்பை விட அதிகமாக இருக்கும் என்றும் வானிலை மையம் தகவல். கேரள திரைத்துறையில் பாலியல் துன்புறுத்தல் தொடர்பான ஹேமா கமிட்டி அறிக்கை. வாக்குமூலம் கொடுத்த 20 பேரிடம் விரைவில் விசாரணை. உதவி நடன பெண் பயிற்சியாளர் அளித்த பாலியல் புகாரில் நடன இயக்குனர் ஜானி மாஸ்டர் கைது. பெங்களூருவில் பதுங்கியிருந்தவரை கைது செய்தது ஹைதராபாத் தனிப்படை. நவம்பர் 14ஆம் தேதி திரைக்கு வருகிறது கங்குவா. வேட்டையின் படத்திற்கு வழிவிட்டு வெளியீட்டு தேதியை அறிவித்தது படக்குழு. ஐநா பாதுகாப்பு கவுன்சில் கூட்டத்தில் உரையாற்ற வரும் உக்ரைன் அதிபர் ஜெலன்ஸ்கியை சந்திப்பேன். அமெரிக்க குடியரசுக் கட்சி வேட்பாளர் டொனால்டு டிரம்ப் அறிவிப்பு. வங்கதேசத்துடனான முதல் டெஸ்ட் போட்டியில் இந்திய வீரர் அஸ்வின் சதம் விளாசினார். சென்னை சேப்பாக்கம் மைதானத்தில் சதமடித்து அஸ்வின் அசத்தல். கச்சத்தீவு பற்றிய பேச்சுவார்த்தைக்கு இலங்கை தயாரில்லை என்று அதிபர் ரணில் விக்ரமசிங்கே திட்டவட்டம். இந்தியாவுக்கு எப்படி காஷ்மீரோ அப்படித்தான் இலங்கைக்கு கச்சத்தீவு என்றும் தந்தி டிவிக்கு பிரத்யேக பேட்டி.